Hi friends, welcome to all. நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் IO போர்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா 4 IO போர்ட்ஸ் இருக்குது. அதாவது போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3. இதில் ஒவ்வொரு IO போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 8 IO பின்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 32 இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் இருக்குது டோட்டலாக 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில். இதில் எக்ஸப்ட் போர்ட் 1 தவிர மீதி இருக்கக்கூடிய போர்ட் 0, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3. ஸோ இது மூணும் பார்த்திங்கன்னா இந்த 3 போர்ட்டும் பார்த்திங்கன்னா IO ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸாக மட்டும் ஆக்ட் பண்ணாமல் சம் அடிஷ்னல் ஃபங்க்ஷனும் அந்த 3 போர்ட்டில் இருக்குது இந்த IO போர்ட்ஸில். இப்போ அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 4 IO போர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போர்ட்ஸ்லையுமே வந்து 8 IO பின்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 32 IO பின்ஸ் வந்துடும். இதில் போர்ட் 1 தவிர எக்ஸப்ட் போர்ட் 1 மீதி எல்லாமே வந்து மீதி இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட் 0னா உங்களுக்கு வந்து 8 IO பின்ஸ் இருக்கும். போர்ட் 0.0லேருந்து போர்ட் 0.7 வரையும் வந்துடும். இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது போர்ட் 0ல். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் IO பின்ஸ். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 4 போர்ட்லையுமே வந்து 4மே வந்து IO பின்ஸ் ஆக்ட் ஆகும். பாருங்கள், 4மே IO பின்ஸ் ஆக்ட் ஆகுது. இதில் போர்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா IO பின்ஸாக மட்டும்தான் ஆக்ட் ஆகும். IO ஃபங்க்ஷன் மட்டும்தான் இது ஆக்ட் ஆகும் போர்ட் 1. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 3 போர்ட்ஸும் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு செகண்டாக போட்டிருக்கேன், செகண்ட் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு போர்ட் 0ல் என்ன அடிஷ்னல் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸாக ஆக்ட் ஆகுது. அதாவது லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸாகவும் அதுக்கப்புறம் டேட்டா பஸ்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. அதாவது A0 to A7, அதுக்கப்புறம் D0 to D7. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ் எப்படி இருக்குன்னா மல்டிப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் மீனிங் என்னென்னா அந்த ஒரே லைன் தான், பட் ரெண்டுமாவும் ஆக்ட் ஆகும். அட்ரஸ் பஸ்ஸாகவும் ஆக்ட் ஆகும், அதே போல் டேட்டா பஸ்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதை டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சிக்னல் தான் அட்ரஸ் லேட்ச் எனேபிள் சிக்னல், ALE சிக்னல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது போர்ட் 0ல் இருக்குது. அதே போல் போர்ட் 2. ஸோ போர்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா IO பின்ஸ் IO ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. அந்த 8 பின்ஸு A0 to A15. ஸோ அட்ரஸ் பஸ்ஸாகவும் ஆக்ட் ஆகுது IO ஃபங்க்ஷன் இல்லாமல். அதுக்கப்புறம் போர்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா சம் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த போர்ட் 3ல் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டைமர் கவுண்டர் ஃபங்க்ஷன், அதே போல் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரியல் டேட்டா கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கக்கூடிய அந்த பின்ஸ் எங்கே இருக்குன்னா அந்த போர்ட் 3ல் தான் இருக்குது. அதில் டோட்டலாக வந்து 8 ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் போர்ட் 3.0 வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் டேட்டா, அதாவது சீரியல் கம்யூனிகேஷனில் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பின் வேணும். அந்த பின் தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 3.0 ரிசீவ் டேட்டா. அதே போல் டிரான்ஸ்மிட் பண்ணணும். மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து நம்ம சீரியல் கம்யூனிகேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பின் 3.1, அது TXT டிரான்ஸ்மிட் டேட்டா. அடுத்தது பின் 3.2 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0 பின். அதே போல் 3.3 வந்து பார்த்திங்கன்னா இன்டரப்ட் 1. ஸோ 2 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் பின் வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அந்த பின் தான் வந்து பார்த்திங்கன்னா INT0 அண்ட் INT1. அந்த பின் நம்பர் 3.2 அண்ட் 3.1. அதுக்கப்புறம் 3.4 அண்ட் 3.5 வந்து பார்த்திங்கன்னா டைமர் கவுண்டருக்காக யூஸ் பண்ணக்கூடியது. 2 டைமர் கவுண்டர் இருக்குது. 16 பிட் டைமர் கவுண்டர் இருக்குது 8051ல். அதில் டைமர் கவுண்டர் 0ன்றது பின் நம்பர் 3.4. அதே போல் டைமர் கவுண்டர் 1ன்றது பின் 3.5. அது இல்லாமல் ரைட் கண்ட்ரோல் சிக்னல், ரீட் கண்ட்ரோல் சிக்னல் 3.6 அண்ட் 3.7. இதுதான் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் போர்ட் 3ல் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு போர்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு பின்னை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே போல் தான் மற்ற பின்ஸும் அது அதே போல் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து போர்ட் 0ல் ஒரு பின், போர்ட் 1ல் ஒரு பின், போர்ட் 2ல் ஒரு பின், போர்ட் 3ல் ஒரு பின்னுக்கான டயக்ராம் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், 4 போர்ட்டுக்கு உங்களுக்கு டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ இந்த 4 போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு பின் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், போர்ட் 0க்கு ஒரு பின் போட்டிருக்கேன், போர்ட் 1க்கு ஒரு பின் போட்டிருக்கேன், போர்ட் 2க்கு ஒரு பின், போர்ட் 3க்கு ஒரு பின் போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு பின்னுடைய ஒர்க்கிங் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே போல் தான் மற்ற பின்ஸும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போர்ட் 0 பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் நம்ம வந்து IO எப்படி ஆக்ட் ஆகுதுன்ற பார்த்துக்கலாம். எப்படி வந்து ஒரு பின் வந்து இன்புட்டாக ஆக்ட் ஆகுது, எப்படி அவுட்புட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இன்புட்டாக ஆக்ட் ஆகிறதும் அவுட்புட்டாக ஆக்ட் ஆகிறதும் 4 போர்ட்லேயும் ஒரே மாதிரியாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்புட்டாக எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இன்புட்னா
பின் வந்து அதாவது ஐஓ போர்ட்டில் இருக்கக்கூடிய பின் வந்து இன்புட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரீட் பண்ணுறது மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணுறதுன்னா அந்த பின்னில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பின்ஸையும் இன்புட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு மீனிங் என்னென்னா அந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ அதாவது பின்ஸில் இருக்கக்கூடிய போர்ட்டில் இருக்கக்கூடிய பின்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை மைக்ரோ கண்ட்ரோலர் ரீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி ரீட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இதே இப்போ நான் வந்து போர்ட் 0க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே போல் தான் மற்ற போர்ட்ஸுக்குமே ஐஓ அதாவது இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் ஆக்ட் பண்ணுறது ஆப்ரேஷன் வந்து 4 போர்ட்டுக்கு ஒரே மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம இன்புட் பார்க்கலாம். ஸோ இன்புட்டாக பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கண்ட்ரோல் சிக்னல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 0வாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் சிக்னல் தான் எங்கே போகுதுன்னா மக்ஸுக்கு போகுது. இது வந்து ஒரு 2x1 மக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 4த்துலேயுமே லேட்ச் இருக்குது. அதே போல் மேலே ஒரு பஃபர் இருக்குது. லேட்சுக்கு மேலே இருக்கக்கூடிய பஃபர் வந்து லேட்ச் பஃபர். ஸோ லேட்சுக்கு கீழே இருக்கக்கூடிய பஃபர் பேர் வந்து இன்புட் பஃபர். இதே போல் தான் 4 போர்ட்லையுமே இருக்கும். ஸோ 4 போர்ட்லையுமே பார்த்திங்கன்னா லேட்ச் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னினுடைய டயக்ராம். இதே போல் ஒவ்வொரு பின்னுக்குமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் போர்ட் 0ல் .xன்னு போட்டிருக்கேன். சப்போஸ் 0.0னா அது 0th பின்னுக்கான டயக்ராம். இதே போல் 0.1 இருக்கும், 0.2, 0.3 அப் டு 0.7 வரை இருக்கும். அப்போ ஒவ்வொரு பின்னுக்கு பின்னாடியுமே இந்த மாதிரியான ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இன்புட்டாக எப்படி வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பின்னும் இன்புட்டை ஆக்ட் பண்ணணும்னா நீங்கள் லேட்சில் 1என்ற டேட்டாவை நம்ம ரைட் பண்ணணும். ஸோ 1ன்றதை நம்ம வந்து ரைட் பண்ணும்போது ஸோ இது வந்து ஒரு டி லேட்ச்சு. ஸோ இங்கே 1ன்னா அவுட்புட்லேயும் 1 தான் வரும். Q பார் 0 வரும். நமக்கு Q பார் என்ன வரும்? 0 வரும். இந்த 0 தான் இங்கே செலக்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் லைன் ஆக்ட் ஆகிறது கண்ட்ரோல் சிக்னல். அப்போது இந்த 0வால் I0 செலக்ட் ஆகும். அப்போ I0ல் இருக்கக்கூடிய வேல்யூ எங்கே போகும்? டிரான்சிஸ்டர்னுடைய கேட்டுக்கு போகும். அப்போ இங்கே 0னா இங்கேயும் 0 தான். ஸோ இந்த 0 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரை ஆஃப் பண்ணிவிடும். இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணிவிடும்? ஆஃப் பண்ணிவிடும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகாது. ஸோ நான் இன்ட்டு போட்டு காட்டுறேன். இப்போ இந்த கண்ட்ரோல் சிக்னல் நம்ம 0 கொடுத்ததுனால இந்த அண்டு கேட்டில் வரக்கூடிய அவுட்புட்டும் 0 தான் வரும். அப்போ இந்த டிரான்சிஸ்டரும் ஆஃப் ஆகிடும். அப்போ 2 டிரான்சிஸ்டரும் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த பின் வந்து பாருங்கள் இந்த லைன் வழியாக இன்புட் பஃபர் வழியாக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை ரீட் பண்ணிவிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள், பின் 0.1ன்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த பின்னில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆகுனா ஸோ த்ரூ இன்புட் பஃபர் வழியாக. ஸோ இப்போ இன்புட் பஃபர்னால் நம்ம என்ன பண்ணணும்? ரீடு பின் டேட்டாவை பின்னை எனேபிள் பண்ணணும். அப்போ இந்த பஃபர் ட்ரைஸ்டெட் பஃபர் எனேபிள் ஆகிடும். ஸோ இது என்ன ஆகுனா த்ரூ இன்டர்னல் பஸ் வழியாக மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளார போயிடும். ஸோ இதுதான் வந்து இன்புட்டாக ஒரு பின் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன். இதே போல் தான் மற்ற போர்ட்லையுமே சேம் இதே போல் தான் ஆக்ட் ஆகும். இப்போ அவுட்புட்டை ஆக்ட் ஆகிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அவுட்புட் ஆக்ட் ஆகிறதுனா இதெல்லாம் நான் உங்களுக்கு அழிச்சிடுறேன். இப்போ அவுட்புட்டை ஆக்ட் பண்ணும்போதும் கண்ட்ரோல் சிக்னல் 0 தான். இப்போ இங்கே நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ பின்னுக்கு போகணும். அதுதான் அவுட்புட்டு. அப்போ இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 0 ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 0 ப்ளேஸ் பண்ணால் அந்த 0 இங்கே வரணும். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்குங்க. இங்கே 0னா Q0 தான். Q பார் 1 வந்துடும். ஸோ திரும்பவும் கண்ட்ரோல் சிக்னல் 0 இருக்கிறதுனால I0 செலக்ட் ஆகும். அப்போது இந்த இடத்துல 1 வந்துடும். அப்போ என்ன ஆகும்? இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடும். கீழே இருக்கிற டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடும். அப்போது இந்த பின் என்ன ஆகும்? டேரெக்டாக கிரவுண்டில் கனெக்ட் ஆகும். கிரவுண்டுன்றது 0 வோல்ட்டு. அப்போ நமக்கு இந்த இடத்துல 0 வந்துடும். அப்போ இந்த 0 என்னாச்சு? நமக்கு அவுட்புட்டில் வந்துடுச்சு. அப்போ அந்த அவுட்புட் அது வந்து அவுட்புட் பின்ன ஆக்ட் ஆகுது. இப்போது 1ன்றது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதை அழிச்சிடலாம். சேம் அதே அவுட்புட் பின்னில் 0 எப்படி ஃப்ளோ ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ 1 எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 1 கொடுக்குறேன். அப்போ Q1 வந்துடும். ஏன்னா அது டீலாச்சு. Q பார் 0 திரும்ப அதே தான். கண்ட்ரோல் சிக்னல் 0 தான். இந்த 0வை தான் வந்து இந்த மக்ஸ் செலக்ட் பண்ணணும். ஏன்னா கண்ட்ரோல் சிக்னல் தான் இங்கே சர்க்கிளான ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த 0 இங்கே வரும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகிடும்? ஆஃப் ஆகிடும். எனிவே இந்த டிரான்சிஸ்டரும் ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 0 இருக்கிறதுனால அண்டு கேட் வழியாக நமக்கு 0 தான் போகும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து 1 இங்கே ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இன்பில்ட்டாக உள்ளே வந்து நமக்கு ஒரு புல் அப் ரெசிஸ்டர் இருக்கும். அதாவது புல் அப் ஃபெட்டுன்னு சொல்லுவோம், புல் அப் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ளாரியே இந்த ஒவ்வொரு பின்னுக்கு பேக் சைட்லேயும் இருக்கும். அது எப்போ கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அவுட்புட் பின்னை ஆக்ட் பண்ணும் போது 1ன்ற டேட்டாவை வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த இன்டர்னலாக இருக்கக்கூடிய புல் அப் ஃபெட் வந்து கனெக்ட் ஆகிடும். அப்போது உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக இருக்கக்கூடிய புல் அப் ஃபெட் வழியாக என்ன ஆகும்னா விசிஸில் கனெக்ட் ஆகி நமக்கு இங்கே 1 வந்துடும். இது எப்போது இந்த இன்டர்னல் புல் அப் ஃபெட்டு வந்து கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது 4 போர்ட்லேயுமே இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து பின்னானது போர்ட்டில் இருக்கக்கூடிய பின்னானது அவுட்புட்டாக ஆக்ட் பண்ணும் போது
அவுட்புட்டை ஆக்ட் பண்ணும்போது அதுவும் வந்து அந்த அவுட்புட்டில் 1என்ற வேல்யூ வரும்போது தான் அந்த இன்டர்னல் புல்லப் ஃபெட் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது எதுக்குன்னா டு மேக் தி அவுட்புட் 1. ஸோ அதுக்காக தான் இந்த இன்டர்னல் ஃபெட். இது வந்து உள்ளுக்குள்ளாரே இன்டர்னலாகவே சர்க்யூட் இருக்குது. ஸோ இது நம்ம இங்கே போடல, பட் அதனால தான் நான் உங்களுக்கு இன்டர்னல் புல்லப் ஃபெட்டுன்னு போட்டிருக்கேன். பட் எனவே உங்களுக்கு நான் ரெசிஸ்டர் போட்டிருக்கேன், பட் இந்த இடத்துல ஃபெட் வந்து ரெசிஸ்டராக தான் ஆக்ட் ஆகும், புல்லப் ரெசிஸ்டர் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு ஆக்ட் ஆகக்கூடிய மெத்தடு. இப்போது இதே போல் தான் மற்ற 4 போர்ட்லையுமே ஆக்ட் ஆகும். ஸோ அப்போது ஒரு போர்ட் வந்து இன்புட்டாகவோ அல்லது அவுட்புட்டோ ஆக்ட் ஆகணும்னா இந்த கண்ட்ரோல் சிக்னல் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நாம் வரலாம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஸோ அடிஷ்னல் ஃபங்க்ஷன் என்ன, ஐஓ இல்லாமல் வரக்கூடிய ஃபங்க்ஷன் அடிஷ்னல் ஃபங்க்ஷன். அதில் போர்ட் 0 என்னவாக ஆக்ட் ஆகுது, போர்ட் 0 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ மற்றெல்லாம் உங்களுக்கு நான் அழிச்சிடுறேன். ஓகே, இப்போது இன்புட் அவுட்புட்னால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் சிக்னல் நம்ம 0 வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுவே வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷன் தான் கண்ட்ரோல் சிக்னல் ஆக்ட் ஆகணும், 1 ஆக்ட் ஆகணும். கண்ட்ரோல் சிக்னல் என்ன ஆக்ட் ஆகணும், 1 ஆக்ட் ஆகணும். அப்போ நமக்கு வந்து புல்லப் ரெசிஸ்டர் தேவையில்லை, புல்லப் ரெசிஸ்டர் நமக்கு தேவையில்லை. அதனால் நான் புல்லப் ரெசிஸ்டர் இன்டர்னல் புல்லப் ரெசிஸ்டர் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ எப்படி வந்து பாருங்கள் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது 1ன்றதை கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிக்னல். ஸோ இப்போ நான் 0ன்ற டேட்டாவை நான் வந்து இங்கே வர வைக்கணும், 0 டேட்டாவை நாங்கள் வர வைக்கணும். எப்படி இந்த 0ன்றது இங்கே வருது பாருங்கள். இப்போ நான் 0 கொடுத்தா என்ன ஆகும், இது ஒரு இன்வெர்ட்டர், அப்போ இங்கே 1 வந்துடும். இப்போ நான் 1 கொடுத்ததுனால I1 செலக்ட் ஆகும். இந்த மக்ஸ் என்ன பண்ணணும், I1 செலக்ட் பண்ணணும். அப்போ I1 என்ன இருக்குது, 1 இருக்குது, அப்போ இங்கே 1 வந்துடும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும், அப்போ இந்த பின் என்ன ஆகும், கிரவுண்டில் கனெக்ட் ஆகிடும், அப்போ 0 வந்துடும். அப்போ இந்த 0 அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷன். இப்போ அந்த அட்ரஸ் பஸ் அல்லது டேட்டா பஸ் 0ன்றது இங்கே இருந்துச்சுன்னா, சப்போஸ் A0ன்னு வச்சுக்கோங்க, A0 0வாக இருந்துச்சுன்னா இந்த 0 அங்கே வந்துடும். 1 இருந்தால் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் 1ன்ற டேட்டாவை நான் கொடுக்குறேன், சப்போஸ் நான் 1ன்ற டேட்டாவை கொடுக்குறேன் எங்கள் அட்ரஸ் டேட்டா பஸ்ஸில் 1 கொடுத்தா என்ன ஆகும், இங்கே 0 வரும், இங்கேயும் 0 தான் வரும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடும். அப்போ இந்த பின் என்ன ஆகும், த்ரூ VCC வழியாக கனெக்ட் ஆகி 1 வந்துடும். அப்போ இந்த 1 என்னாச்சு, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இங்கே 1 இங்கேயும் 1 தான் நமக்கு வரும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடும், அப்போ 1 இங்கே வந்துடும். ஸோ இது போல் தான் நமக்கு வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷனாக இது ஒர்க் ஆகிட்டுருக்கு எங்கள் போர்ட் 0ல். இதே மாதிரி மெத்தடில் தான் போர்ட் 2லையும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால், இந்த இடத்துல வந்து அட்ரஸ் பஸ் மட்டும் இருக்கும் போர்ட் 2ல், இங்கே அட்ரஸ் பஸ்ஸும் இருக்கும், டேட்டா பஸ் இருக்கும், சேர்ந்து இருக்கும், ஒரே லைன் ஆக்ட் ரெண்டாவது ஆக்ட் ஆகுதுங்க, மல்டிப்ளெக்ஸ் தான் இருக்கும். அதுதான் இந்த போர்ட் 0க்கும் போர்ட் 2க்கும். மற்ற டயக்ராம் ஃபுல்லாக சேம் அதே தான். இங்கே போர்ட் 1 எடுத்துக்கோங்க. போர்ட் 1 வந்து ஐஓ பின்னோ மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. அதனால் இங்கே மக்ஸ் நமக்கு தேவைப்படல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கியூபாரை டேரெக்டாகவே வந்து டிரான்சிஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 0 வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், ஆஃப் ஆகிடும், 1ல் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே நான் 1 கொடுத்தா என்ன ஆகும், இந்த இடத்துல 1 வரும், இங்கே 0 வரும். அப்போ 0னா இங்கே 1 வந்துடும். ஸோ நமக்கு இந்த 1 என்னாச்சுங்க, அவுட்புட்டில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போது இதுவே வந்து இங்கே போர்ட் 3 எடுத்துக்கோங்க. ஸோ போர்ட் 3 அதே போல் தான். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அதே தான். ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் இருக்குது, RxD, TxD, INT0, INT1, T0, T1, அதுக்கப்புறம் வந்து ரீட் சிக்னல் அண்ட் ரைட் சிக்னல் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது இருப்பாருங்க. ஸோ இங்கே வந்து 2 ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் அவுட்புட்டு, கீழே வந்து ஆல்டர்னேட் இன்புட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பின்னை வந்து ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன், ஸோ ஐஓவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆல்டர்னேட் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணும்போது இன்புட்டாகவும் ஆக்ட் ஆகலாம், அவுட்புட்டாகவும் ஆக்ட் ஆகலாம். இப்போ பாருங்கள், இன்புட்டை ஆக்ட் பண்ணும்போது த்ரூ இந்த பஃபர் வழியாக நம்ம இந்த ரீட் பஃபருக்கு முன்னாடியே நாம் வந்து எடுத்துக்கிறோம். இது ஆல்டர்னேட் இன்புட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் அவுட்புட் என்ன பண்ணுறோம், ஸோ இந்த இன்டர்னல் பஸ் வழியாக கொடுக்காம நம்ம மேல் வழியாக கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் அவுட்புட்டை. ஸோ இது வந்து ஐஓ ஃபங்க்ஷன் இல்லாமல் இது வந்து போர்ட் 3ல் மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஓ போர்ட்ஸ் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோல். இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் போர்ட் 1 மற்ற இருக்கக்கூடிய 3 போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாகவும் அது ஆக்ட் ஆகுது. அதே போல் ஒவ்வொரு போர்ட்லேயும் 8 பின்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்புறம் இதனுடைய ஒர்க்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.